ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா கலாட்டா சேனல். இன்னைக்கு ஒரு புது வீடியோட வந்திருக்கோம். நீங்க நிறைய பேர் கேட்டதை தான் நாங்கள் வீடியோவா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ கிளப் மஹேந்திரா பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். உங்களுக்கு வந்து எவ்வளவு பேர் கால் பண்ணிருப்பாங்க இது வரைக்கும்? லைக் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு, நீங்க வாங்க, ஒரு வவுச்சர் தருவோம். நாங்க 45 மினிட்ஸ் நீங்க மீட்டிங் மட்டும் அட்டென்ட் பண்ணா போதும், நாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தந்துருவோம். அது கூட வந்து கிஃப்ட் வவுச்சர் தந்துருவோம். அதான் ஃப்ரீ நைட்ஸ் கிஃப்ட் வவுச்சர் சொல்றாங்க, ஃப்ரீ நைட்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி நம்மளும் ஜாலியா கிளம்பி போவோம் கிஃப்ட் வாங்கிட்டு வரலான்னு. 45 நிமிஷம் நம்மள வச்சு மொக்க போட்டு கடைசியா அனுப்புவாங்க. அந்த கிஃப்ட் தருவாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 45 நிமிஷம் மொக்க போட்டிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நிறைய பேர் எஸ்கேப் ஆயிருப்பீங்க, இல்ல போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஹாலிடே பேக்கேஜஸ்ல இருந்து தான் வந்திருக்கும் நம்மளுக்கு. பேசிக்கலி கிளப் மஹேந்திரா எடுக்கிறதுனால பிளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன, அதுல இருக்கிற ஹிடன் ப்ராப்ளம்ஸ் என்ன, கிளப் மஹேந்திராவோட காஸ்ட் என்ன, அதோட சீசன்ஸ் என்ன, எப்படி இதை வந்து எடுக்கலாம் அப்படின்றது வந்து எடுக்கலாமா வேண்டாமா, எங்களோட ஒப்பீனியன் என்ன, நாங்க இதை எப்படி எடுத்தோம், எவ்வளோ காஸ்ட்டுக்கு எடுத்தோம், நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ரேட்டுக்கு எடுத்தோம். ஸோ அதை பத்தின ஒரு விரிவான விளக்கத்தையும் நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளப் மஹேந்திரானா என்ன? கிளப் மஹேந்திரா வந்து ஒரு டைம் ஷேரிங் கான்செப்ட். ஸோ ஓகே, அவங்களோட ஓன் ரெசார்ட்ஸ் இருக்கும். அந்த ரெசார்ட்ஸில் நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு 7 nights 8 days இன் அ இயர். ஒரு 25 year பேக்கேஜ். ஓகேங்களா? டு பிகின் வித் 25 years இருந்தது, இப்போ 5 years 3 yearsலாம் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஓவரால். நம்ம வந்து அப்ஃப்ரண்ட்டாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுறோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு 25 years மெம்பர்ஷிப் கொடுத்துருவாங்க. நம்ம போய் எவ்ரி இயர் 7 nights அந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம் வேரியஸ் ரிசார்ட்ஸில். அது இந்தியாலையும் இருக்குது, அப்ராட்லையும் இருக்குது அவங்களோட. ஓகே, சூப்பர். அப்போ நான் வந்துட்டு இப்போ போனேன்னா ஒரு ஹோட்டலில் புக் பண்ணேன்னா எனக்கு வந்து எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஸோ இங்கேயும் அப்படி தானே இருக்கும்? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் இதில் ஃப்ரீ கிடையாது. இது வந்து வெறும் ஸ்டே மட்டும்தான். ஓகேவா? பிரேக்ஃபாஸ்ட் நம்ம தான் பே பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவா. அங்கே பேக்கேஜஸ் இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஒரு காம்போ பேக் எடுக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் எடுக்கலாம், இல்லை வெறும் ஒரே ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி கூட எடுக்கலாம். வெறும் லஞ்ச் மட்டும் வேணும்னா அந்த மாதிரி நம்ம ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா அண்ட் தென் டேக் த பேக்கேஜ். ஓகே, சோ அப்போ மெம்பர்ஸ்க்கு தனி டிஸ்கவுண்ட்லாம் இருக்குமா? ஆமா, மெம்பர்ஸ்க்கு என்னன்னா ஃபுட்ல டிஸ்கவுண்ட் இருக்கும். சோ நார்மலா ஒரு ரேட்டை விட கண்டிப்பா ஒரு 20-25% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். சோ பிளஸ் டாக்ஸஸும் இருக்கும்ல? ஆனா ஆமா, டாக்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா 18% GST. சோ நான் தங்குறதுக்கு மட்டும் தான் நான் இப்போ பே பண்றேன். கிளப் மஹேந்திரா எடுக்கிறது நான் தங்குறதுக்கு மட்டும் தான். ஆமா, வெறும் ஸ்டே பண்றதுக்கு மட்டும் தான் அந்த காஸ்ட். இனிஷியலா ஒரு காஸ்ட், அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கு. சரி, நான் வந்துட்டு ரொம்ப டிராவல் பண்ற பர்சன் இல்லை, பட் எனக்கு டிராவல் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இது வந்து எனக்கு கிளப் மஹேந்திரா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ஓகே, ஸோ இது வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ணும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ராவல். நான் அடிக்கடி போவேன் வெக்கேஷன். நான் வந்து இயர்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 days வெக்கேஷன் போவேன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நம்ம வந்து எவ்ரி இயர் வெக்கேஷன் பிளான் பண்ணோம்னா இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை நான் வெக்கேஷனே போக மாட்டேன், எப்பயாவது தான் போவேன் அப்படின்னு சொன்னேன்னா இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா 7 nights கொடுக்குறாங்களே, வேலிடிட்டி வந்து ஒரு 3 years தான் இருக்கும். ஸோ நான் 3 years கண்டினியூஸாக யூஸே பண்ணல அப்படின்னா அந்த டேஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் வந்து அவ்வளோவா ட்ராவல் பண்ண மாட்டேன், நான் வந்து அவ்வளோவா வெக்கேஷன்லாம் போக மாட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எது எடுக்கிறது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். அண்ட் மோர் ஓவர் நான் இப்போ ஃபாரின் வெக்கேஷன்லாம் போறேன்னா கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லையா? ஆமா, ஃபாரின்லேயும் வந்து இருக்கு இது. ஏன்னா இப்போ கிளப் மஹேந்திரா பற்றி சொல்லணும்னா 140 ரெசார்ட்ஸ் மேலே இருக்கு இந்தியா அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸில். சில பேரோடது டைஅப்பும் இருக்கு. ஸோ இவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இது இல்லாமல் இவங்க வேற ஒரு ஹோட்டல்ஸோட டைஅப் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இவங்கள சொல்லிட்டு நம்மளோட டேஸ் கம்மியாயிடும், அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சார்ஜஸ் எதுவும் பே பண்ண வேண்டியது மாதிரி இருக்காது. ஸோ அதனால அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே, இப்போ டைஅப் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குல்ல, அப்படி போகும்பொழுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் இருக்குமோ? சார்ஜஸ் இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் போனால் ரொம்ப மினிமல் சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஒரு 1000-2000 per day அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் வரும். பட் அதர்வைஸ் இந்தியாவுக்குள்ளே எங்கேயும் இருக்காது. இது வந்து நான் ஒரு ஃபாரின் வெக்கேஷன்லாம் அடிக்கடி எடுக்கிற பர்சன்னா எனக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல் இல்லையா? கரெக்ட். இல்லை, இந்தியாலேயே எடுக்கிறதுனா கூட யூஸ்ஃபுல் தான். ஃபாரின் மட்டும் இல்லை, நார்த் சைடு எங்கே போனாலும். ஏன்னா இப்போ எங்கே ஹோட்டல் போனாலும் காஸ்ட்லி தான். ஸோ நம்ம ஒரே ஒரு திங் நம்ம என்ன யோசிக்கணும்னா அப்ஃப்ரண்ட்டாக நமக்கு ஓகேவா பே பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து 5 lakhs சொன்னால 5-7 lakhs கூட ஆகும் டிபெண்டிங் ஆன் த சீசன், என்ன நம்ம பெட்ரூம் சைஸ் என்ன, ஸ்டூடியோ எடுக்க போகிறோமா அதை பேஸ் பண்ணி. ஸோ ஒரு 5-7 lakhs அப்ஃப்ரண்ட்டாக நம்ம ரெடியாக பே பண்ணுறதுக்கு அப்படின்றது இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லலாம். ஒரு நம்மளோட வெக்கேஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி ஃபார் 25 years பீரியட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். பேசிக்கலி வந்து நாங்கள் கிளப் மஹேந்திரா எடுத்ததுக்கு நான் ஒரு பெரிய ரீசன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து எங்கள் 2 பேருக்குமே வெக்கேஷன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வெக்கேஷன் எடுக்கிற ஆளுங்க தான். இதே மாதிரி ஒரு ஃபோன் கால் எங்களுக்கு வந்துச்சு. அது கிளப் மஹேந்திரால இருந்து இல்ல, ராயல் கர்மா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. ஸோ அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, இதை மாதிரி நீங்க 2 days வந்து குமரகம் ரிசார்ட்ல ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு நாங்களும் வந்துட்டு குழந்தை குட்டியோட கிளம்பி போயிட்டோம். ஸ்டே மட்டும் இல்ல, ஃபுட்டும் ஃப்ரீ. உங்க ஃபுட்டும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்
ஆமா 3மே கொடுத்தாங்க. 2 டேஸ் தங்கலாம்னு சொன்னாங்க. சரி ஓகே இது எப்படிதான் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கலாம்னு பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்தது. ரூம் வந்து பாஷா இருந்தது. கூடவே வெளியில வந்தா பேக் வாட்டர்ஸ், குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு இடம், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான இடம் அப்படின்னு நிறைய நடக்கிற ஸ்பேஸ், வாக்கிங் ஸ்பேஸ், எங்க திரும்பினாலும் கிரீனரின்ட்டு ரிசார்ட் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. அது வேற ஒவ்வொரு நாளும் பஃபே வெரைட்டியா கொடுத்தாங்க. பயங்கர ஹாப்பி நாங்க. நான் வந்து பயங்கரமா இவங்களை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து வேணும், கண்டிப்பா வேணும், நம்ம வந்து வெக்கேஷன் நிறைய எடுப்போம் அப்படின்னா தான் இந்த மாதிரி. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இல்லைன்னா வெக்கேஷன் போகும்போது வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் போய் புக் பண்ணிட்டு போயிடுவோம். ரொம்ப காஸ்ட் பார்த்து ரொம்ப சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் புக் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசார்ட்ஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியா என்ன நடந்ததுன்னா அங்கே செக் அவுட் பண்றோம். செக் அவுட் பண்ணும்போது அந்த மார்க்கெட்டிங் பர்சன் வந்து இப்போ இந்த ஆஃபர் அப்படியே கம்மி பண்ணிட்டே வந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை எக்ஸாக்டா இவ்வளோ லேக்ஸ், இப்போ நீங்க இன்னைக்கு பண்ணீங்கன்னா இங்க போறது செக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆயிடும், இவ்வளோ கம்மியாயிடும் சொல்லிட்டு லிட்ரலி இஸ் ட்ரைங் டு செல் த ப்ராடக்ட் அப்படி எங்ககிட்ட. ஸோ நான் எப்பவுமே வந்து என்ன ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம், எடுத்த உடனே நம்ம இதுவாக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா ஸ்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து பரவாயில்ல நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், கால் தான் நம்பர் இருக்குல்ல, இவங்க எப்படியும் அடுத்த 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் வேணாம் நான் சொல்ல போறாங்க, அதனால சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு அவங்க கிட்ட அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டோம்னு சொல்லுங்க வச்சுக்கலாமே. அப்படிதான் எஸ்கேப் ஆகி வந்தது அவங்க கிட்ட இருந்து மட்டும் இல்லை, என் கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க அவங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், இவங்க கிட்ட எப்படியாவது வாங்கலாம்னு சொன்னப்போ அப்போ இவங்க சொன்னாங்க நம்ம வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம்னா ஏன் வந்து இந்த ராயல் கர்மாலாம் நம்மளுக்கு தெரியாத இது ஹாலிடேஸ்னு யோசிச்சாலே கிளப் மஹேந்திரா தான் இல்லையா, ஸ்டர்லிங் இது ரெண்டுத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணலாம். இப்போ வெக்கேஷன் எடுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம அது ரெண்டுத்துல ரிசார்ட்ஸை பத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுல டாப்ல பார்த்தா அப்போ கிளப் மஹேந்திரா தான் நிறைய ரிசார்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ சரி ஓகே நம்ம கிளப் மஹேந்திராவை கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ரேட்ஸ் விசாரிச்சோம். ஸோ என்ன ரேட்ஸ் அப்போ சொன்னாங்க, இப்போ என்ன ரேட்ஸ்ன்றதை பற்றி நம்ம கிளியராக சொல்லிடலாம். ஸோ கிளப் மஹேந்திரால பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சீசன்ஸ் இருக்குங்க. ஓகே, டு பிகின் வித் வந்து ப்ளூ சீசன் அதுதான் வந்து ஆஃப் சீசன் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மழை பெய்யும் அந்த டைம்ல யாருமே போக மாட்டாங்க, அந்த மாதிரி டைம். பெஸ்ட் சீசன் வந்து ப்ளூ சீசன். அதாவது வந்து இப்போ ராஜஸ்தான்ல செம்மையா வெயில் அடிக்கும் தெரியுமா, எல்லாம் தண்ணி இல்லாம பஞ்சத்துல குடம் எடுத்துட்டு போவாங்களே, அந்த டைம் நீங்க போறதுக்கு ப்ளூ சீசன் வந்து பெர்ஃபெக்ட்டான சீசன். அதுக்கப்புறமா வந்து ஒயிட் சீசன். ஓகேங்களா, இது வந்து சீசனுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நவம்பர்ல அக்டோபர்ல சீசன்னா இது ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ரெட் சீசன். அதுதான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எல்லாரும் போறது, ஒரு 80% ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு சீசன் நிறைய பேர் போற இடம். அதாவது ஸ்கூல்லாம் லீவ் இருக்கும். டிசம்பர் மாசத்துல வந்து அந்த கடைசி அதை 25th மேல கொடுக்க மாட்டாங்க. 25th முன்னாடி வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். நியூ இயர் வரைக்கும் புக் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ரெட் சீசனுக்கு கிடையாது. கிடையாது அது நான் சொல்றேன். ரெட் சீசன் வந்து நீங்க 25th வரைக்கும் புக் பண்ணலாம். அப்படிதான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதே மாதிரி தான் அந்த ஏப்ரல் மாசம் பெரிய பசங்க வச்சிருந்தாங்கன்னா ஏப்ரல் மாசத்துல டிராவல் பண்ண மாட்டாங்க. மே மாசத்துக்காக லீவுக்கு வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மே மாசத்துலயும் வந்து ரெட் சீசனுக்கு நீங்க டிராவல் பண்ண முடியாது. ரெட் சீசன் டிராவல் பண்ணலாம், ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதான் முக்கியமான சீசன்ஸ் மட்டும் பிளாக் பண்ணிடுவாங்க. முக்கியமா இந்த நியூ இயர், அப்புறம் இந்த வெக்கேஷன் டைம், குழந்தைங்க வெக்கேஷன் டைம். நெக்ஸ்ட் வந்து பர்பிள் சீசன். பர்பிள் தான் வந்து அந்த டிசம்பர் எண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான் அந்த ஒரு 10 டேஸ்லாம் கூட டிராவல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் 4 சீசன்ஸ். இது இல்லாம டிஃப்ரெண்ட் ரூம் சைசஸ் இருக்கு. டு ஸ்டார்ட் வித் ஹோட்டல் யூனிட்னு ஒன்று இருக்கு, வேற 2 அடல்ட்ஸ் தான் ஸ்டே பண்ண முடியும். ஸ்டுடியோல வந்து 2 அடல்ட் ஸ்டே பண்ணலாம், 2 கிட்ஸ் ஸ்டே பண்ணலாம், இல்லைனா 3 அடல்ட் ஸ்டே பண்ணலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து 1 பெட்ரூம் இருக்கு, அதுல வந்து 4 அடல்ட் ஸ்டே பண்ணலாம். அப்போ 2 பெட்ரூம்னா 6 அடல்ட் ஸ்டே பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் சைஸஸ் இருக்கு. நம்மளோட ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டிபிக்கலி வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கிட் தான் இருக்காங்கன்னா எல்லாரும் மோஸ்ட்லி ஸ்டுடியோ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லை 2 குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஸ்டுடியோ எடுத்துக்கலாம். ஏன்னா அப் டு 12 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கிட்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம வந்து 4 பேர் கூட போய்க்கலாம். இல்லை நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஹவுசிங் யூனிட் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குட்டி இன்ஃபேண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க போகலாம். 2 வயசு வரைக்கும் குழந்தை ஒன்று வச்சிருக்கீங்கன்னா நீங்க போகலாம். அதுல அலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு 5 வயசு ஆகுற வரைக்கும் கூட அலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்டுடியோக்கு மாறிடணும், அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாக. ஸோ ஸ்டுடியோல கூட நீங்க என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 12 வயசுக்குள்ள இருக்கிற 2 குழந்தைங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எப்போ உங்களோட பசங்க 12 வயசை தாண்டாங்களோ அதுக்கு மேல ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுருவாங்க. எங்களுக்கு இது ரீசெண்டாக நடந்தது. எங்கள் சன் வந்து 13 இயர்ஸ். நாங்கள் அப்படியே போயிட்டோம் 12. ஏன்னா இது வரைக்கும் 12 இருக்கிற வரைக்கும் அப்படியே அலோவ் பண்ணிட்டாங்க 2 கிட்ஸ். இப்போ வந்து இல்லை உங்கள் டாட்டரை தான் நாங்கள் கிட்டாக கன்சிடர் பண்ணுவோம், இவர் வந்து அடல்ட். ஸோ 3 அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா டாட்டருக்கு சார்ஜ் போட்டாங்க. அந்த டாட்டருக்கு வந்து ஒரு ஹாஃப் சார்ஜ் போட்டாங்க. மோஸ்ட்லி அசோசியேட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு நடக்கும். ஸோ கிளப் மஹேந்திரால கூட அங்கே போய் நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கிளப் மஹேந்திரா இல்லாமல் டை அப் ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும்.
கிளப் மஹேந்திராலயும் ரூல் அதுதான். பட் தென் கிளப் மஹேந்திரா ப்ராப்பர்ட்டியா தான் நம்ம அட்லீஸ்ட் நெகோஷியேட் பண்ணாவது ஒரு லிபர்ட்டி இருக்கும். ஆனா டைப் ப்ராப்பர்ட்டினா அவங்க ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இதுதான் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க, நாங்க இதை தான் ஃபாலோ பண்ணுவோம்வாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நம்மளுக்கு ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு 4 விதமான ரூம்ஸ் இருக்கு. ஸோ இதை கம்பைன் பண்ணி எடுக்கலாம். நீங்க எதர் வந்து ப்ளூ ஸ்டுடியோ எடுக்கலாம், ஒயிட் இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சீசன் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, என்ன சீசன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பீக் சீசன்ல தான் போவேன் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெட் சீசன் தான் பெஸ்ட். ஓகேங்களா, இல்லைன்னா நீங்க அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு ப்ளூ சீசனோ எடுத்து, நாங்களாம் அப்படி தான் பண்ணோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து ஒயிட் சீசன், ஒயிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் ரெட் சீசன் எடுத்தோம். அதுக்கப்புறமா ரூம் சைஸ் சொன்னேன்ல நான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு குட்டி குழந்தை இருந்ததுன்னா டு ஸ்டார்ட் வித் ஸ்டூடியோ போதும். ஓகேங்களா, ஸோ நாங்கள் எங்களோட ஜேர்னி எப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாங்கினது வந்து ஒயிட் சீசன் ஃபர்ஸ்ட்டு, ஸ்டூடியோ. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒயிட்லேருந்து ரெட்டு மாறணும். கரெக்டாக, ஒயிட்லேருந்து ரெட்டு மாறணும். அதுக்கப்புறமா ஸ்டூடியோலேருந்து 1 bedroom மாறணும். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி என்ன கான்செப்ட்னா, நான் வந்து ஒரு என்னோட சீசன்லேயே போனால் 7 days தான் கிடைக்கும். எந்த சீசன் எடுத்தீங்கனாலும் இயர் வந்து நீங்கள் 7 days தான் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் நீங்க உங்க சீசன் மாறி போனா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சோ அத பத்தி. சோ இப்போ எப்படி பாருங்க, நான் ரெட் சீசன் இருக்கேன், நான் என்ன பண்ணலாம், ஆஃப் சீசன் அதோட ஒரு சீசன் டவுன்ல போய் பார்த்தேன்னா ஒயிட் சீசன் வரும். ஒயிட் அண்ட் ப்ளூ, ஒயிட் ப்ளூ இருக்கு. அந்த ஒயிட் சீசன்ல போனா 7 will become like 12 days or 13 days அந்த மாதிரி டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா டேஸ் கொடுப்பாங்க. லைக் இப்போ 1 day அப்படின்னு எடுத்துக்கிறாங்கன்னா, ஜெனரலா இப்போ ரெட் சீசன்ல நான் டிராவல் பண்ற ஒரு இடத்துக்குறான், அது 1 dayன்னு எடுத்துக்கிறாங்கன்னா, நான் இப்போ அதுவே ஒயிட் சீசன்ல டிராவல் பண்ணேன்னா அது half a dayன்னு எடுத்துப்பாங்க. 0.5 தான் எடுத்துப்பாங்க. இங்க இருந்து டிடெக்ட் பண்ணது வந்து 0.5 தான் எடுப்பாங்க. சோ எனக்கு வந்து நான் 1க்கு வந்துட்டு 2 நாள் தங்கிக்கலாம். என்னோட ஆஃப் சீசன்ல நான் டிராவல் பண்ணும்போது, அதாவது என்னோட சீசனுக்கு ஒரு முந்தின சீசன் ஒயிட் சீசன்ல டிராவல் பண்ணும்போது நான் 2 நாள் டிராவல் பண்ணலாம். அதுவே நான் ப்ளூ சீசன்ல புக் பண்ணேன்னா நான் 3 நாள் கூட டிராவல் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இருக்கும். நீங்க பார்த்து புக் பண்ணணும் உங்க சீசனுக்கு ஒரு சீசன். அதுவே நீங்க வந்து இப்போ ரெட் சீசன்ல இருக்கீங்க, மேல இருக்கிற சீசன் ஒன்னு புக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் 7க்கு பதிலா நீங்க 5 days தான் போக முடியும் இந்த இயர். பர்பிள் சீசன் புக் பண்ணிட்டீங்கன்னா ஆமா 7 days நீங்க டிராவல் பண்ணாலும் அதுக்கு 5 days தான் டிராவல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு நாளுக்கு 1.5 நாள்னு எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனை. இதே மாதிரி தான் சைஸ் ஆஃப் த இதுவும் சேம் சைஸ் ஆஃப் த ரூம்க்கும் இதுதான். சோ நான் வந்து 1 bedroom வச்சிருக்கேன். ஆனா நான் வந்து ஸ்டூடியோ புக் பண்ணேன்னா 7 daysக்கு பதிலா எக்ஸ்ட்ராவா போலாம். 12 days 13 days அப்படி போலாம். ஸோ நீங்க ஆப்டிமமா யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு நீங்க 7 days வச்சுட்டு நீங்க 15 days கூட போலாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி புக் பண்ணணும். ஏன்னா வந்து நாங்க ஒயிட் சீசன்ல இருக்கும்போது இவங்க எப்பவுமே ப்ளூ சீசன் பார்த்தா புக் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நாங்க வந்து எப்படின்னா குழந்தை குட்டி குட்டியா வச்சிருந்தோம், அதனால பெருசா டிராவல் பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்து இடம் போய் பார்க்கணும்லாம், எங்களுக்கு வந்து ஒரு இடம் போகணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும், ஒர்க்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும், அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு போவோம். ஸோ ஒரு இடத்துல போய் ரெஸ்டா ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க எந்த சீசனாலும் கிளம்பிப்போம். வெயில் அடிக்கிற சீசனோ மழை பெய்யுற சீசனோ எல்லாமே நல்லா இருக்கும் எங்களுக்கு இல்லையா. ஸோ நாங்க போய் ரூம்ல தான் இருக்க போறோம். அதனால நாங்க அந்த மாதிரி ஒரு சீசன் அபாவா வந்து இவங்க புக் பண்ணுவாங்க. ஸோ ஒயிட் சீசன்ல இருக்கும்போது சாரி ஒரு சீசன் பிலோ, அதாவது ஒயிட் சீசன்ல இருக்கும்போது அவங்க ப்ளூ சீசன்ல தான் எங்களுக்கு எப்பவுமே புக் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. ஸோ எங்களுக்கு ஓகே தான் அந்த டைம்ல நாங்க போறது. அதுக்கப்புறம் தான் வந்து பசங்க வளர வளர ரெட் மாத்தணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அப்பா அம்மாவை டிராவல் பண்ண வைக்கலாம்னு தோணுச்சு எங்களோட சேர்ந்து. ஸோ அந்த எல்லா விஷயத்துக்காகவும் நாங்க சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா 1 bedroom சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஒயிட்ல இருந்து ஒரு தடவை வந்து ரெட் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா ரெட்ல இருந்து 1 bedroom சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா பசங்களாம் வளர்ந்துட்டு இருக்காங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடியோ யூஸ் ஆகாது, ஸ்டூடியோவில் போக முடியாது, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 bedroom சேஞ்ச் பண்ணோம். ஓகே, இதுல வந்து ஸ்மார்ட்டா சில விஷயம் நீங்க புக் பண்ணலாம். நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்கங்க, அது வந்து நம்ம பண்ணலாம், அது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இதுவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க புக் பண்ணுங்க 1 room வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ஆர் ஆஃப் யோர் ஃபேமிலி மெம்பர் யாருக்காது இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் முன்னாடியே வந்து அவங்களுக்கும். ஆனால் என்னன்னா இதில் இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன நம்ம ஃபெப்ல இருக்கோம்ல, நீங்கள் வந்து அவங்க லிஸ்ட் ஆஃப் ரெசார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ரெசார்ட்ஸ்ல வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து ஃபெப்ல 28th நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்களோட ஷார்ட் டைம் தான் இருக்கும். உங்களுக்கு 2-3 weeksல நீங்க டிசைட் பண்ணணும், டிக்கெட் புக் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா உங்க ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க ஒரு ரூம். ஸோ நீங்க எப்படின்னா பேசிக்கலி 2 room புக் பண்ணா அவங்க ஒரு ரூமா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் அடிக்கடி வரும். நீங்க அந்த கிளப் மஹிந்திரா ஆப்ல பார்த்தோன்னா எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு ரூம் கிடைக்கிற இடத்துல 2 room கிடைக்கும். அதே சார்ஜஸ், அதே நம்பர் ஆஃப் டேஸ் டிடெக்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த இது எடுத்துக்கலாம். எல்லாரும் பண்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, கிளப் மஹிந்திரால எனக்கு ரூம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ராப்ளம்னா, எல்லாரும் வந்து இமீடியட்டா போகணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம ஃபெப்ல இருக்கோமா, மார்ச்ல எனக்கு ஹாலிடே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க, எங்கேயுமே கிடைக்காது. ஆர் நீங்க நினைக்கிற இடத்துக்கு கிடைக்காது, ஏன்னா வேற யாரும் புக் பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல. ஸோ ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோங்க, இது வந்து எப்பவுமே ஒரு 3 months பிளான். ஓகேங்களா, எப்பவுமே ஓப்பன் பண்ற விண்டோவே பார்த்தா 3 months முன்னாடி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபெப்ல இருக்கோமா, மேக்கு இப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ உங்களால மேலே என்னால் போகணும் கண்டிப்பா இந்த இடத்துக்குன்னு டிசைட் பண்ணிட்டு அவ்வளோ பிஃபோரா உங்களால திங்க் பண்ணி என்னால் புக் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா
தட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். அந்த மாதிரி தான் புக் பண்ணணும். நாங்கள் அப்படி தான் போவோம் எப்போவுமே. ஒரு ஹாலிடேலேருந்து வந்துட்ட உடனே வந்து நெக்ஸ்ட் எங்கே போகலான்றத பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிட்டு புக்கும் பண்ணிடுவோம். ஒரு 3 months முன்னாடியே புக் பண்ணிடுவோம். சரி, நான் இப்போ வந்து 3 months முன்னாடியே புக் பண்ணிடுறேன். ஆனா எனக்கு மே மாசத்துல எனக்கு ஏதோ சிக் ஆயிடுது, நான் போக முடியல. அப்ப நான் என்ன பண்றது? அதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ 16 daysக்கு முன்னாடி கேன்சல் பண்ணா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்பயே May 15th புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரூம்ஸ், May 1st வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஒரு 15 daysக்கு பிஃபோர் நம்ம கேன்சல் பண்ணிட்டா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம எவ்வளோ டேஸ் அவங்க டிடெக்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் நமக்கு ரீக்ரெடிட் பண்ணிடுவாங்க. So that is still okay. ரைட். எங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது. நாங்க பேங்காக் இப்படி தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நாங்க வந்து பேங்காக்கு நாளைக்கு கிளம்பணும்னா இன்னைக்கு எங்க பொண்ணு வந்து சிக் ஆயிட்டா. நாளைக்கு காலையில நாங்க ஃபிளைட் எடுக்கணும். இன்னைக்கு காலையில வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, கடகடன்னு ஃபிளைட் கேன்சலேஷன் எல்லாமே பண்ணிட்டு கிளப் மஹிந்திராவுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு கிளப் மஹிந்திராவுக்கு காலும் பண்ணிட்டேன், ஒரு மெயிலும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு அட்டாச் பண்ணி ப்ரூஃப்காக அனுப்பிச்சிட்டேன். ஸோ அவங்க வந்து ரீக்ரெடிட் பண்ணிட்டாங்க ஃபுல் டேஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸும் நடக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஆனால் அவங்க போட்டிருக்கிற ரூல்ஸ் படி பார்த்தா 15 daysக்கு முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணணும். பட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்க அவங்க ரீக்ரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் டெத் இது ரெண்டுக்கும் வந்து ஆமா ஏதாவது டிபெண்டன்ட் அந்த மாதிரிலாம் இருந்து நீங்க ப்ரூஃப் காமிச்சீங்கன்னா அவங்க வந்து ரீக்ரெடிட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் they will accept. அவ்வளோ கண்டிஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லிபர்ட்டிலாம் உங்ககிட்ட இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம காஸ்ட் பத்தி பேசலாமா? ஓகே, சரி, நாங்கள் எடுக்கும்போது இருந்த காஸ்ட், அதாவது கிளப் மஹிந்திரா செல் பண்ண காஸ்ட் நம்ம செக் பண்ணோம்ல, கால் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 4 seasons சொன்னல ஒன்று ஒரு ரேட்டு அப்ராக்சிமேட்டாக இட் ஸ்டார்டட் அரௌண்ட் 3 lakhs நினைக்கிறேன். 3 எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இது ஹேப்பன் இன் 2013 நாங்கள் செக் பண்ணும்போது 2013-14 இல்லை 3 lakhs அப்படி இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5.5, அதாவது நான் லோயஸ்ட் சொல்கிறேன். அந்த ப்ளூன்னு சொன்னோம்ல, ப்ளூ இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு 3.5 இருந்தது. ஒயிட் சீசன் தான் நாங்க ட்ரை பண்ணோம். 3.5 சொன்னாங்க ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து 5.5 ஆயிடுச்சு. இப்போ நீங்க எடுக்கணும்னா அதே ஒயிட் சீசன் வந்து 5.5ன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க 10 year குறைச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் நாங்க சொல்றோம் 25 yearsக்கு. ஆமா 25 yearsக்கு நாங்க சொல்றோம். இப்பெல்லாம் 10 years 15 yearsக்குலாம் கொடுக்குறாங்க. 5 years கூட கொடுக்குறாங்க. 5 years கூட கொடுக்குறாங்க. உங்களால ரொம்ப முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க 5 years கூட கொடுக்குறாங்க. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இப்படி நீங்க போனீங்கன்னா ஒரு பாதி மனசோட போனீங்கன்னா அவங்க முழு மனசா உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க ஆப்ஷன், ஃபினான்ஸ் ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு நிறைய கொடுப்பாங்க. இவ்வளவுதானா நம்ம கட்டிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. ஸோ எஸ், எனக்கும் அதுதான் தோணுனோன்னே அப்பா இப்படி அப்படின்னு கேல்குலேட் பண்ணி அப்பா வருஷத்துக்கு இவ்வளோ தானேப்பா, பரவாயில்லப்பா கட்டுப்பா, அதுக்கு நம்ம எவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் தங்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க வந்து அப்போ கன்வின்ஸ் ஆகலை. 3.5 lakhsன்றது வந்து 2014 வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க வந்து நோ சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, நான் கூப்பிட்டு போகிறேன் உன்னை வெக்கேஷனுக்கு, 3000 கொடுத்தா பிரேக்ஃபாஸ்டோட ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம் நம்ம, அதனால நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க. அப்புறமா நான் அடங்காமல் நான் என்ன பண்ணேன், OLXல சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எப்படி வந்து காஸ்ட் கம்மியாக வாங்கினோன்னா இப்படி தான். நான் வந்து OLXல சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இல்லை ஒருத்தர் கிடைச்சாரு. அவர் டெல்லியில் இருந்தார். அவர் வந்து போட்டிருந்தாரு அவரோட அவரோட லீவ்ஸ், அவரோட வெக்கேஷன் வந்து விற்கிறதா. அவர் வந்து ஒரு 2 years தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த 25 year பீரியட் இருந்தால 2 years தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு அவ்வளோ யூசேஜ் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஃபாரின் போறாரு, ஆன்சைட் போறேன், அதனால எனக்கு இங்கே யாரும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சேல் பண்றதுக்காக OLXல போட்டிருந்தாரு. ஸோ நல்ல ரேட்டுக்கே கிடைச்சது. நாங்கள் வந்து 1.2 lakhs நினைக்கிறேன், 1.1 or 1.25 lakhs. நாங்கள் வந்து இப்போ கேரளாவில் இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அட்வான்ஸ் மட்டும் கேட்டார். அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட், ஏன்னா 2 பேருக்குமே பயமா தான் இருந்தது. ஏன்னா யாரும் தெரியாது, ஃபோன்ல தான் பேசியிருக்கோம், OLXல தான். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்ஸ் ஒரு 25,000 போட்டாங்க. ஆமாம் 25,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அவர் இனிஷியேட் பண்ணார் நேம் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமா சென்னை ஆஃபீஸில் தான், அதுக்கப்புறம் சென்னை வந்துடும். ஸோ சென்னையில் 2014 நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அங்கே ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரும் சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இனிஷியேட் பண்ணிட்டாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ நாங்கள் ஃபுல் அமௌண்ட் பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தான் நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் தெரியல. ஸோ 1.25 ஆச்சு எங்களுக்கு. அதுக்கு மேலே நாங்கள் அப்கிரேட் பண்ண ஒவ்வொன்றும் எவ்வளோ? ஆமாம், அப்கிரேட் பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபியூ இயர்ஸில் தான் அப்கிரேட் பண்ணோம். ஓகேங்களா, 2019 பார்த்தா அந்த ஒயிட் சீசன் சொன்னோம்ல. ஸோ ஒயிட் சீசன்லேருந்து என்ன பண்ணோம், ரெட் சீசன் மாறும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், 2022 பசங்களாம் பெரிய பசங்களா ஆகுறதுனால கொஞ்சம் ஸ்டுடியோலாம் பத்தாது, சம்டைம்ஸ் 1 bedroom தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 22 1 bedroom சேஞ்ச் ஆகும். ஸோ எவ்ரி டைம் வந்து ஒரு 1 lakh அதிகமாச்சு. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அரௌண்ட் 1.2 lakhs அந்த மாதிரி ஆச்சு. ஆனா ஒவ்வொரு தடவை நாங்க அப்கிரேட் பண்ணும்போதும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்க. ஆமா, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னா 5 nights 7 nightsலாம் ஃப்ரீ கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 7 nights இருக்குல்ல, ஒரு 5 nights அப்படி கொடுத்தாங்க. 5 nights அப்புறமா 7 nights நான் எக்ஸ்ட்ராவெல்லாம் கேட்டு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஆஃபர் வந்து 3 nights கொடுப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி நான் ஃபுல்லாக பே பண்ணுறேன், என்டையர் அமௌண்ட் பே பண்ணுறேன், இஎம்ஐலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவங்க 5 nights அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. ஸோ இது யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை பண்ணும்போதும் ஒரு 5 nights எக்ஸ்ட்ரா, ப்ளஸ் அது இல்லாமல் வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க.
அந்த Food மீல் voucher வவுச்சர்ஸ் ஃபுட் வவுச்சர் மாதிரி கொடுப்பாங்க. அங்கே போய் ரிசார்ட்ல ஸ்டே பண்ணா அது ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருந்தது. ஈவன் ஒரு 1 lakh எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் அந்த 1 lakh கிடைச்ச பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஆஃப் த இயர்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் 2019 எடுத்தேன்ல, ஸோ 19 இருந்து பேலன்ஸ் இருக்கிற ஒரு 18 இயர்ஸ்க்கு வந்து நான் வந்து வேற நியூ சீசன் அந்த ஒயிட் சீசன் இருந்து ரெட் சீசன் மூவ் ஆயிடுவேன். ஸோ ரெட் சீசன் மூவ் ஆனேன்னா எனக்கு நான் லோயர் சீசன்ல போனேன்னா எனக்கு நிறைய டேஸ் புக் பண்ணலாம். ஸோ நல்ல பெனிஃபிட் இருந்தது. நான் ரெட் சீசனும் போக முடியும். ஓகேங்களா, அதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். சரி, இப்போ நான் வந்து இந்த 5.5 lakhs இந்த ஒயிட் சீசன் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நான் 5.5 lakhs 25 இயர்ஸ்க்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 25 இயர்ஸ்க்கு காசே கொடுக்காம 25 இயர்ஸும் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாம். இல்ல 25 இயர்ஸ் வந்து அது மெம்பர்ஷிப் காஸ்ட் தான். அதான் சொன்னல. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டானது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஓகேங்களா, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிங்க் டு இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா, ஸ்டாண்டர்டாக இருக்காது. இப்போ நான் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 12,000 தான் இருந்தது ஆல்மோஸ்ட் 11-12 இயர்ஸ் பேக். இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 30,000 பே பண்ணுறோம். ஏன்னா சீசன் சேஞ்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ரூம்ஸ் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு எல்லாமே வந்து டிஃபர் ஆகும் கொஞ்சம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரே சீசனில் இருக்கிறீங்க. இப்போ நான் வந்து எடுக்க போகிறது, இப்போ நம்ம ரீசெண்டாக ஒருத்தவங்க எடுத்தாங்க எங்களோட தெரிஞ்சவங்க. அவங்க வந்து 7.5 பே பண்ணாங்க. இதுக்கு ஸ்டூடியோ ரெட் சீசன். ஓகே, இதுக்கு வந்து 7.5 ஃபார் 25 இயர்ஸ். அவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து 20,000 அப்படிதான் சொன்னாங்க. 20,000. ஸோ இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களா 2026 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2036 2051 20,000 இருக்காது. எவ்ரி இயர் வந்து இட் இஸ் லிங்க் டு இன்ஃப்ளேஷன். ஸோ கவர்மெண்டோட அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா படி தான் இவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இயர் 5%னா 5% ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் 6%னா அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ எவ்ரி இயர் தெல் பி இன்க்ரீஸ். நீங்கள் ஆன் ஆவரேஜ் மைண்ட்ல ஒரு 5% வச்சுக்கணும் இன்க்ரீஸ்க்கு. ஸோ எஸ், நீங்கள் வந்து 5.5 கொடுத்து அந்த மெம்பர்ஷிப் வாங்கினாலும் வருஷம் ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கட்டணும். அது வந்து டிஃபர் ஆகும். உங்களோட சீசனையும் உங்களோட ரூம்ஸையும் பொறுத்து அந்த காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நாங்கள் வந்து இப்போ ரெட்டு 1 BHKன்றதாங்க பர் இயர் வந்து 30,000 மெயின்டெனன்ஸ் கட்டிட்டு இருக்கோம். நீங்கள் இப்படிலாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே வந்துட்டு ஒரு 7 நாளாக டிவைட் பண்ணி பார்த்துட்டு அந்த 3.5 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க, எதுக்கு நான் வந்து சும்மா தனியாகவே போயிடுவேனே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. தனியாகவே நான் வெக்கேஷன் எடுத்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு தங்குறதுக்கு காசு கொடுத்துட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்களுக்கு கிளப் மஹேந்திரா மாதிரியான ஒரு லக்ஸுரி ரிசார்ட்ல இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அது வந்து டவுட் தான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி கிளப் மஹேந்திரா ரிசார்ட்ஸோட கம்பேர் பண்ணோம்னா அந்த மாதிரி ரிசார்ட்ஸ் நீங்க புக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 10,000 to 15,000 ஆகுது பர் டே புக் பண்றதுக்கே. சீசன் ஆஃப் சீசனை பொறுத்து சீசன்லலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆஃப் சீசன்ல விசாரிச்சதுக்கே 9,000 சொன்னாங்க கிளப் மஹேந்திரால. தனியா வெளியில இம்பார்ட்டன்ட் திங் ஜிஎஸ்டி இருக்கும். இது எல்லாமே 18% ஜிஎஸ்டி. ஆமாம், 18% ஜிஎஸ்டி ஸ்டார். இதில் அந்த 7,500 மேலே போச்சுன்னா ஒரு ஜிஎஸ்டி வந்து 18% ஆயிடும். ஆனா அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. ஆமா. சோ நம்ம அந்த ஒரு ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு 10,500 கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. மிச்சப்படி நம்ம பே பண்ண வேண்டியதானே இருக்கும். ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இது வர்த். நான் இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கு தான் போவேன்ப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா வந்து ஒரு இடத்த புக் பண்ணிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், நல்லா இருக்குமா, ஸ்டே நல்லா இருக்குமா, போய் பார்த்துட்டு நிறைய இடம் வந்து நம்ம டிசப்பாயிண்ட் கூட ஆயிருக்கும். சார் என்னடா நம்ம வீடே இதை விட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிருக்கும். கிளீன்லினஸ் இருக்காது, அதெல்லாம் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நிறைய குழந்தைங்களோட இப்ப நம்ம போக வச்சா வந்து நமக்கு அந்த இடம் கிளீனா இருக்கும் அப்படின்னு. இப்ப நாங்க கிளப் மஹிந்திராலாம் கிளம்பி போறோம்னா ரொம்ப நம்பிக்கையா கிளம்பி போவோம். ஒண்ணுமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது, சூப்பரா தான் இருக்கும் ரூம் அப்படின்ற நம்பிக்கையோட போவோம். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து இருக்கு கிளப் மஹிந்திரா கிட்ட. அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யோசிக்கணும். ஃபர்ஸ்டே என்னால் வந்து ஒரு 500 தான் மினிமம் சொல்கிறேன். அதாவது லோயஸ்ட் சீசன் ஸ்டூடியோ அது எடுத்தாலே உங்களுக்கு 5 lakhs ஆகிடும். இப்போது ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் எப்படியும் 15-20,000 ஆகிடும் பர் இயர். அது ஒரு 25 years கால்குலேட் பண்ணிக்கோங்க. வித் இன்ஃப்ளேஷன் 5% ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் 11-12 lakhs ஆகிடும். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் கிடைக்க போகிற டேஸ் பார்த்தீங்கன்னா 25 into 7 பார்த்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் 175 days. ஓகே, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து ஒரு 5,750 rupees 6,000 rupees வரும் பர் நைட் ஸ்டே நீங்கள் பே பண்ண போகிற ஒரு நைட்டுக்கு. பட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. உங்களுக்கு நான் சொன்னேன்ல, யூ கேன் பிரிங் யுவர் ஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் கிடைக்கும். இதெல்லாம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் தான் யூ ஹேவ் டு டேக் அ கால். நான் ஃபஸ்ட்டே அவ்வளோ பே பண்ண ரெடியாக இருக்கேனா, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேனா, இல்லை இதை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் எங்கேயாவது, இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் வர ரிட்டர்ன்ஸை எடுத்துட்டு நானாக புக் பண்ணிக்கிறேன், ஹோட்டல் போய்க்கிறேன், அப்படியும் போகலாம். பட் ஆனால் போவோமா அப்படின்றது தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் நம்ம அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த டைமில் நம்ம புக் பண்ணிட்டு போகணும். அது இல்லைனா நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவோமா, இவ்வளோ செலவு பண்ணணுமா. ஏன்னா இப்போ திடீர்னு போய் ஒரு ரூம்ஸ் பார்க்குறீங்க, ஒரு நைட் ரூம் வந்து 10,000 இருக்குது, 12,000 இருக்குது. ஸோ நம்ம வந்து 5 nights 7 nightsலாம் புக் பண்ணுவோமா அப்படின்றது இருக்குது. இந்த மாதிரி புக் பண்ணிட்டோம்னா நம்ம கிளப் மஹிந்திரா இருந்ததுன்னா ஃபார் ஷுவர் நம்ம போவோம். ஏன்னா நமக்கு நைட்ஸ் இருக்குது. நம்ம ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் லைக் போயிட்டு புக் நம்பர் ஆஃப் நைட்ஸ் தான் புக் பண்ண போகிறோம். நம்ம டேஸ் கம்மியாக போகும். அதுவும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்.
ஸோ டெசிஷன் மேக்கிங்க்கு ஒன்று நீங்கள் எங்களை மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், OLXல ட்ரை பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்களை மாதிரி லக் இருந்து ஏதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் டீலாக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரஸ்டபிள் பர்சன் கிடைக்கும். நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க OLXல நீங்க போனீங்கன்னா. ஸோ அந்த புரோக்கர்ஸ் எல்லாம் தாண்டி நீங்க கரெக்டான பையரை போய் தேடி கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணா உங்களை ஏமாத்தாம கொடுக்கணும். நாங்க பர்ச்சேஸ் பண்ணவர் வந்து ரொம்ப ஹானஸ்டான பர்சன். அவரோட மெயின்டெனன்ஸ் கூட மிச்சம் வச்சிருந்தாரு. அது கூட எங்க தலையில கட்டாம அந்த 2 வருஷத்துக்கு என்ன மெயின்டெனன்ஸோ அதை அவர் கட்டிட்டு போயிட்டாரு. அவருக்கு இருந்த எக்ஸ்ட்ரா டேஸ் எல்லாம் எங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டாரு மெயின்டெனன்ஸ் கட்டி. ஸோ இந்த மாதிரியும் ஆட்கள் கிடைப்பாங்க. அவருக்கு போகணுன்ற அவசரத்துல அவர் பண்ணிட்டு போனாரு. ஸோ இந்த மாதிரியுமான நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து சர்ச் பண்ணணும். அது உங்க லக்க பொறுத்து இருக்கு. இப்படி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க கிளப் மஹிந்திரா ஆளுங்களே கூப்பிட்டு விசாரிச்சிங்கனாலே வந்து அவங்க உங்களை நீங்க பாதி தான் சொல்றேன், பாதி என்ன இருந்ததுன்னா கூட உங்களை அவங்க கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே நீங்க வாங்க, இது வருதுதான் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. நீங்களும் வந்து மனசு இறங்கிடுவீங்க. ஆமா நம்ம போகலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இப்போ 6000 5000 வந்து ஒரு டே ஹாலிடேக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேனா, நான் எதுக்கு 3500 ரூபாய்க்கு எனக்கு ஒரு நல்ல ரூம் கிடைக்கும், இல்லை மிஞ்சி போனால் 4500 ரூபாய் 5000 ரூபாய்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு நல்ல ரூம் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால கிளப் மஹிந்திராலயோ இல்லை ஒரு ஸ்டர்லிங் ரிசார்ட்லயோ போய் தங்க முடியாது கண்டிப்பா. இது இன்னொன்று யோசிச்சு பாருங்க. இப்போதான் 3500 இப்போ ரூம்ஸ்லாம் கிடைக்காது. எந்த ரூம் யோசிச்சு பாருங்க, 3500 என்ன ரேஞ்சில் இருக்கும் ரூம்ஸ் அப்படின்னு. இன்னும் 10 years 15 years அப்புறமா பாருங்க. ஸோ நம்ம எப்படி அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்காக சொல்லி ஏறுதோ அதே மாதிரி தான் நம்மளோட ரூம் சார்ஜஸும் அதிகமாகும். ஏன்னா எங்களுக்கு ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இப்போ ஏலகிரியில் வந்து கிளப் மஹிந்திரா இல்லை. ஸோ நாங்கள் போயிட்டு தனியாக தான் புக் பண்ணோம். அப்போது வந்துட்டு 2-3 இடத்த நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். எங்கே நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம அங்கே ஃபீட்பேக் பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம ரிவ்யூ புக் பண்ணும்போது பார்த்தா பிக்சர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்காது. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கிளப் மஹிந்திரால இருக்காது. இது வரைக்கும் ஒரு 25 ரெசார்ட்ஸாவது போயிருப்போமா, டிஃப்ரெண்ட் கிளப் மஹிந்திரா ரெசார்ட்ஸ் போயிருப்போம். ஒரு 25 ரெசார்ட்ஸ் போயிருப்போம் கண்டிப்பாக. அந்த எல்லா ரெசார்ட்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எதுவுமே வந்து சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லவே முடியாது. நல்லா இல்லை, இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ நம்ம முக்கியமாக ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது அந்த கர்டன்ஸு அப்புறம் அந்த குல்ட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு காய வைக்க வழி இல்லை. பட் கிளப் மஹிந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப நீட்டாக கவர்லாம் போட்டு நம்மளுக்கு கவர் சேஞ்சஸ் இருக்கும். டெய்லி நம்ம கண்ணு முன்னாடியே க்ளீன் பண்ணுவாங்க. எவ்ரிடே வந்து க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்ரிடே வந்து டவல் சேஞ்ச் பண்ணுவாங்க. எவ்ரிடே வந்துட்டு குல்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அந்த சுத்தம் வந்து இருக்கும். சுத்தம் சுகாதாரமாக சோப்பு ஷாம்புலாம் வந்து கைப்படாத வகையில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்கவே. உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வந்துட்டு மைசூர் ரீசெண்டாக போயிருந்தோம். ஸோ அதை பற்றின உங்களுக்கு வீடியோ வேணும். மைசூர் வந்து கிளப் மஹிந்திராவோட ரிசார்ட் நாங்கள் ரீசெண்டாக போயிருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ தட் உங்களுக்கு ரிசார்ட் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி இருக்கும் கிளப் மஹிந்திரா ரிசார்ட்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லைனாலும் எங்களோட இன்னொரு சேனலில் சாம்ரியா அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு நாங்கள் கிளப் மஹிந்திராவில் போன நிறைய இடங்களை வந்துட்டு நிறைய இடங்களை வந்து வீடியோஸாக போட்டிருக்கோம். லிஸ்ட்ல டிராவல்ல போய் பார்த்தீங்கன்னா கிளப் மஹிந்திராவோட டிஃப்ரெண்ட் ரிசார்ட்ஸ் பாண்டிச்சேரி போனது இருக்கும், இது கூர்கு, நிறைய ரிசார்ட்ஸ் நாங்கள் போனோம். கேரளா சைட்லாம் நிறைய போயிருக்கோம். ஸோ அது எல்லாமே இருக்கும். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கும், ரூம்ஸோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இது உள்ள இருக்கிற ஹிடன் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஹிடன் ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தா பீக் சீசனில் அவைலபிலிட்டி இருக்கிறது கஷ்டம். ஸோ நான் சொன்னேன்ல, முன்னாடியே சொல்லியிருந்தேன் 3 months முன்னாடி புக் பண்ணணும். எல்லாரும் வந்துட்டு எனக்கு உடனே இன்னைக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் போகணும் அப்படின்னா கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி தான், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் எப்படி அதே கான்செப்ட் தான் இங்கேயும். முன்னாடியே புக் பண்ணிடணும், அப்போ தான் கிடைக்கும். எக்ஸிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்னோம்ல, இவ்வளோ லேக்ஸ் கொடுத்து வாங்கிட்டோம், நீங்கள் எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விற்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஒரு நல்ல பையர் கிடைக்கணும், நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு கிடைக்கணும். நீங்கள் பாருங்கள் ஒரு 2-3 years தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாங்கினது ஒரு 5 lakhsனா 4.5 உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? கம்மியாக தான் கேட்பாங்க. எல்லாருமே வந்து நெகோஷியேட் பண்ணி கம்மியாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் இதுவாக இருக்கும் பையர் கிடைக்கிறது. அப்போ பாதி இல்லை கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இல்லை அவங்களே பைபேக் பண்ணிக்கிறேன்னு கிளப் மஹிந்திரா ஏதாவது சொன்னால் கூட கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து இட் வில் கீப் இன்க்ரீசிங். ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து எவ்ரி இயர் வந்து நீங்கள் அதுக்கு ஒரு இது பண்ணணும். நான் வாங்கிட்டேன் 5 lakhs கொடுத்து வாங்கிட்டேன், இதோட எனக்கு ஒன்றுமே அப்படி இல்லைன்னு சொல்ல. ஸ்டார்ட் பண்ணுற 20,000 இருக்காது கடைசி வரைக்கும். ஸோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதோட காஸ்ட்டையும் வச்சுக்கணும். ஸோ நம்ம 10 years அப்புறமா எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ நம்ம அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றதும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எதாவது ஸ்கிப் பண்ணீங்க ஹாலிடே, ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு 3 years உங்களால் போக முடியல. ஓகேங்க, எங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு. 3 years இல்லை 1 year நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட செகண்ட் டாட்டர் இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல. ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 months நாங்கள் வந்து யூஸே பண்ணல. அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் இயர் சேர்த்து போயிட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் அப்போ கோவிட் டைமில் அவங்களே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன்னா 1 year 1.5 years வெளில போக முடியாதனால அதுவும் பண்ணாங்க. இன் ஜென்ரல் வந்து 3 years வரைக்கும் தான் இது பண்ணுவாங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. 3rd yearக்கும் நீங்கள் போகலன்னா அந்த 21 days will get elapsed. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக போகலன்னா அதுக்கப்புறமா அந்த டேஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, திருப்பி வாங்க முடியாது.
அதனால நீங்க ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலா நான் வந்து நார்த் சைடு எல்லாம் ரொம்ப போவேன், அடிக்கடி வெக்கேஷன் எடுக்கிற ஆளு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். அண்ட் எனக்கு அந்த லக்ஸுரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு கிளப் மஹிந்திரா நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். மற்ற ரிசார்ட்ஸ் எல்லாம் விட கிளப் மஹிந்திரா பெட்டர்னு யோசிக்கிறேன் நான். தெர் ஆர் சம் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ, ஸ்டர்லிங் எல்லாமே நீங்க Explore எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுங்க. பாருங்க. எல்லாமே வந்து ஆல்வேஸ் ரிசர்ச் பண்ணிட்டு 2-3 பேர்ல கேட்கறது தப்பில்ல. கிளப் மஹிந்திரா வந்து நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கு, ஸ்டர்லிங்ல கம்மியா இருக்கு. இது ஒண்ணுதான். ஸோ ஆப்வியஸ்லி அங்க காஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நாங்க வாங்கும்போதே கம்பேர் பண்ணும்போது கிளப் மஹிந்திராவோட ஸ்டர்லிங் கம்மியா இருக்கு. இப்போ என்ன நிலைமைன்னு இப்போ என்ன தெரியல. நிலைமை தெரியல. ஏன்னா நாங்க 13-14 வந்து 50 ரெசார்ட்ஸ் தான் இருந்தது கிளப் மஹிந்திரா. ஓன் ப்ராப்பர்ட்டியே நினைக்கிறேன் 50 தான் இருந்தது. இப்போ 140 ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம பேசும்போதே இப்பயே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 180 அப்படி ஆயிடும். ஏன்னா அங்கே பில் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லை டைப் வச்சுக்கிறாங்க. அதனால வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிளப் மஹிந்திரால இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இருக்கு, எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு ஒன்று அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக போயிட்டு காஸ்ட் ஒரு கேட்டுக்கோங்க. நம்பர் எல்லாம், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறமா வந்து யாராவது யூஸ் பண்ணுறவங்க கிட்ட ரெஃபர் பண்ண சொல்லுங்கள். ஸோ அது ஆல்வேஸ் ஒர்க்ஸ் அவுட். ஏன்னா இப்போ அதுக்கு நான் என்ன ரெஃபர் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. உங்களுக்கு வேறு யாராவது தெரிஞ்சிருந்தா கூட அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லுங்கள். ஸோ என்ன ஆகும்னா அவங்க அந்த மாதிரி ரெஃபர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ரெஃபர் பண்ணுறவங்களுக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 2 பேரும் வந்து மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆவீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். இப்போ நான் ரெஃபர் பண்ணுறேன்னா நான் சொல்லுவேன், இல்லை அவங்க இவ்வளோ தான் கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். தே வில் ரெடியூஸ். இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் போய் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறாங்கல்ல ஒரு 45 மினிட்ஸ், அதில் சும்மா பேசி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அவங்க ஒரு அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே இன்டூ போட்டு இந்த அமௌண்ட் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறோம், இந்த ஆஃபர் கொடுக்குறோம், நீங்கள் எழுந்து போகிற வரைக்கும் அவங்க ஆஃபர்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லிட்டரலி நீங்கள் வந்து ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் வந்து நல்லா நெகோஷியேட் பண்ணலாம். பாட்டம் ப்ரைஸ் வர வரைக்கும் நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னீங்கனாலே உங்களுக்கு கால் வரும். அப்போ நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு வந்து இவ்வளோ இல்லைங்க, எனக்கு இவ்வளோனா ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்குறோம், இல்லைனா உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் 3 இயர்ஸில் பே பண்ணுங்க. அவங்க லிட்டரலி நீங்கள் ஒரு 5 lakhs உங்களால் பே பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி 5 lakhs அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு 10,000 பே பண்ணால் போதும், ஒரு 50,000 பே பண்ணால் போதும். அதுக்கப்புறமா எல்லாமே நீங்கள் வந்து இஎம்ஐயில் பே பண்ணிக்கலாம். 5 years இஎம்ஐ கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சுன்னா. இது இல்லாமல் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஐ திங்க் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதையும் மீறி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸோ இருந்தால் கொடுங்க. நாங்கள் உங்களை திரும்பவும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Jamima. Bye from Dilip. Bye.